உலகமே வியக்கும் தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தின் வரலாற்று பெருமைகளை அறிவோம். வாருங்கள். தஞ்சை பெருவுடையார் கோயில், பிக் டெம்பிள் அல்லது தஞ்சை பெரிய கோயில், பெருவுதாயார் டெம்பிள், பிரகதீசுவரர் கோவில், பிர்ஹாதீஸ்வரர் டெம்பிள் என்றும் அறியப்படும் தலம் தஞ்சாவூரிலுள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற ஒரு சிவன் கோயிலாகும். இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும். இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகவும், தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான தமிழர் கட்டிடக்கலை அம்சத்தைக் கொண்ட இந்தியா கோவில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது. 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் இராசராச சோழன் இக்கோயிலை கட்டுவித்தார். 103ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு 2010வது ஆண்டோடு 1000 ஆண்டுகள் நிறைவடைந்தன. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும். இத்தலம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்பு. இக்கோவில் விமானத்தின் உயரம் 216 அடி 66 மீ உயரம் கொண்டது. இக்கோவிலில் தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் இராசராச சோழனின் தமிழ் பற்றும் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி தமிழின் உயர் எழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி தமிழின் மெய் எழுத்துக்கள் 18, கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி தமிழின் உயர் மெய் எழுத்துக்கள் 216, சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி தமிழின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247 ஆகும். 2 அல்லது 3 தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீ உயரமான ஒரு கற்கோயிலை இராசராசன் எழுப்பினார். இத்தகையதொரு பிரம்மாண்டமான கோயில் சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கமாகும். 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார், 23 அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகியன தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரமாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே 13 அடிகள் மற்றும் 16 அடிகள் ஆகும். தமிழகத்தில் சற்றுப்ப இதே அமைப்பில் உள்ள கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐராவதேசுவரர் கோயில், திருபுவனம் கம்பகரேசுவரர் கோயில் ஆகியவையாகும். நந்திதஞ்சாவூர் என பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இக்கோயில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு நிறுவனத்தால் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 5 அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இக்கோயில் கங்கை கொண்ட சோழீசுவரர் கோயில், தாராசுரம் ஐராவதேசுவரர் கோயில் ஆகிய 3ம் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழி உலக பாரம்பரிய களப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. சொல்லிலக்கணம். தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பதன் வடமொழியாக்கமே பிரகதீசுவரர் கோயில். 9 இக்கோயில் தஞ்சை பெரிய கோயில். 10 பெரிய கோயில் இராசராசேசுவரன் கோயில், இராசராசேச்சரம் என்றும் அழைக்கப்படுகிறது. முதலாம் இராசராச சோழனால் கட்டுவிக்கப்பட்ட இக்கோயில் துவக்க காலத்தில் இராசராசேச்சரம் என்றும், பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்டபோது பிரகதீசுவரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. வரலாறு. தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுவித்த முதலாம் இராசராச சோழன் சிலை. முதலாம் இராசராச சோழன் என்றழைக்கப்பட்ட சோழ அரசன் சோழர்களின் சிறப்பின் சின்னமாக விளங்கும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுவித்தார். இக்கோயிலின் கட்டுமான வேலைகள் முதலாம் இராசராச சோழனின் 19வது ஆட்சியாண்டில் துவக்கப்பட்டு அவரது 25வது ஆட்சியாண்டில் முடிவுற்றது. கோயிலின் வரைதிட்டத்தில் ஆள்கூற்று முறைமை, சமச்சீர்மை, வடிவவியல் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து அடுத்த 2 நூற்றாண்டுகள் வரை கட்டப்பட்ட கோயில்கள் சோழர் காலத்தில் செல்வத்திலும் கலையிலும் சிறப்புற்று விளங்கியதற்கு சான்றாக உள்ளன. சோழர் கால கட்டிடக்கலையின் பொதுவித அமைப்பாக சதுர பொதிகைகள் கொண்ட பன்முகத் தூண்கள் காணப்படுகின்றன. தனித்துவமான தமிழர் கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரிகத்திற்கும் சான்றாக அமைந்துள்ள இக்கோயில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை,
வெண்கலச் சிலையுருவாக்கம் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. இடைக்காலச் சோழர்கள் 985 முதல் 1070 வரை சோழர் கலை உயர்வடைந்து உச்சநிலையில் இருந்தது. இடைக்காலச் சோழர் காலத்தில் ஏராளமான கோயில்கள் கட்டப்பட்டன. பரந்து கிடந்த சோழப் பேரரசு எங்கும் கோயில்கள் கட்டும் பணி தொடர்ச்சியாக நடந்தது. இக்காலத்தில் எத்தனையோ சிறு கோயில்களும் கட்டப்பட்டன. பெரிய கோவில் கட்டும் எண்ணத்தின் பின்புலம் காஞ்சியில் இராசசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயில் இராசராசனை மிகவும் கவர்ந்தது. அதேபோல் ஒரு கோவிலை கட்ட எண்ணிய இராசராசன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினான். பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராசர் கோவிலில் உள்ள அசலேசுவரர் சந்நிதியின் மாதிரியைக் கொண்டு உருவானதாகவும் செய்தி உண்டு. தஞ்சாவூர், திருக்காட்டுப்பள்ளி, இளங்காட்டில் இராசராச சோழனால் கட்டப்பெற்ற செங்கல்லால் ஆன சிறிய கோயில்தான் முன்மாதிரியாகும். சான்று தேவை. திருவிடைமருதூர் கோவிலில் உள்ள மூலவரின் பெயர் மகாலிங்கம். இராசராச சோழனின் பெயருக்கு ஏற்றாற்போல் அந்த விக்கிரகம் இல்லை என்று எண்ணம். பின்னாளில் பெருவுடையார் என்ற பெயருக்கு ஏற்ப லிங்கமும் கோவிலும் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இக்கோயிலை கட்டத் தூண்டியது என்றும் ஓர் செய்தி உண்டு. கட்டமைப்பு. இக்கோயிலின் தலைமை சிற்பி குஞ்சர மல்லன் இராசராச பெருந்தச்சன் என கோயிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோயிலின் அடிப்பாகம் 5 மீட்டர் 16 அடி உயரம் கொண்டுள்ளது. ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி 20 டன் எடையும் 2 மீட்டர் உயரம் 6 மீட்டர் நீளம் 2.5 மீட்டர் அகலமும் கொண்டதாகவும் இலேபட்சி கோயில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தியுமாகவும் உள்ளது. முதன்மை கடவுளான இலிங்கம் 3.7 மீட்டர் உயரமானது. வெளிப்பிரகாரம் 240 மீட்டர் x 125 மீட்டர் அளவிலானது. 108 பரதநாட்டிய முத்திரைகளைக் காட்டும் நடன சிற்பங்கள் வெளிச்சுவற்றின் மேற்பகுதியில் வடிக்கப்பட்டுள்ளன. பிற்காலத்தில் பாண்டியர்களால் 13ஆம் நூற்றாண்டில் அம்மன் சந்நிதியும் விசயநகர அரசர்களால் முருகர் சந்நிதியும் கட்டப்பட்டு மராத்திய அரசர்களால் விநாயகர் சந்நிதி புதுப்பிக்கப்பட்டது. தஞ்சை நாயக்கர்களாலும் இக்கோயில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. 20. கோயில் அமைப்பு. முக்கியமான கட்டடம் 150 அடி நீளம் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர்நுனி கோபுரமாக அமைந்து கர்ப்ப கிரகத்திலிருந்து 190 அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது. அக்காலத்தில் புவனேசுவரத்தில் கட்டப்பட்ட இலிங்கராசர் கோயிலின் உயரம் 160 அடியாகும். இராசராசேச்சரம் அதையும் மிஞ்சிவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலில் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை முன் தாழ்வாரம், நந்தி மண்டபம், கருவூர் தேவர் கோயில், அம்மன் கோயில், சுப்பிரமணியர் கோயில் ஆகியன. இவை தவிர இந்த மாபெரும் கோயிலின் ஏனைய பகுதிகள் யாவும் ஒரே காலத்தவை. இவற்றினுடைய பெருமித தோற்றத்தையும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் எளிமையான இயல்பையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. தொழிற்சார்ந்த மண்டபங்களும் விமானமும் அர்த்த மண்டபமும் மகாமண்டபமும் பெரிய நந்தியும் அவற்றிற்கேற்ற பொருத்தமான அளவுகளையுடைய ஒரு சுற்றுச்சுவருக்குள் அடங்கியிருக்கின்றன. இச்சுவரில் கிழக்கே ஒரு கோபுரம் இருக்கிறது. மதிலை ஒட்டி உள்பக்கமாக பல தூண்களுள்ள ஒரு நீண்ட மண்டபம் செல்லுகிறது. இது 35 உட்கோயில்களை இணைக்கிறது. 4 திக்குகளிலும் பல இடைவெளிகளுக்கு நடுவே கேந்திரமான இடங்களில் இந்த உட்கோயில்கள் கட்டப்பெற்றிருக்கின்றன. 2வது வெளிப்பிரகாரத்தின் வாயிலாக இருந்த இடத்தில் முன்பக்கத்தில் 2வது கோபுரம் இருக்கிறது. வடிவமைப்பு. கோட்பாடு. 1. எகிப்திய பிரமிடுகளின் கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுர கோவில்களின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இரண்டிலுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள் அடுக்கியும் கோர்த்தும் வைத்து கட்டப்பட்டுள்ளது. இரண்டிலுமே கோள்களின் கதிர்வீச்சுக்கள் அதன் மையப் பகுதியில் குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புவி அதிர்வுகளினால் பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. கதிர்வீச்சுக்களின் குவியலில் பாதுகாக்கப்பட்ட அரசர்களின் உடல் கெடுவதில்லை. அதுபோல சோழ கோவில்களில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள ஆவுடலிங்கங்கள் தொடர்ந்து சக்தியுள்ள மையமாக புகழுடைய கோவில்களாக சிறந்து விளங்குகின்றன. கோட்பாடு. 2. எல்லோரா குகைகள் எப்படி ஒரு பெரிய மலையை குடைந்து கட்டப்பட்டதோ அதுபோல் தஞ்சை பெரிய கோவில் விமானமும் ஒரு பெரிய மலையே அந்த கோபுர வடிவத்திற்கு வெட்டப்பட்ட பின் நுட்பமாக சிற்பங்கள் அந்த விமானத்தில் மேல் செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு உள்ளது. விமானம். முக்கிய விமானம் உத்தம வகையைச் சார்ந்தது. ஆதலால் இது மிகச் சிறந்தது. இதை தமிழில் மாடக்கோயில் என்றும் சொல்வார்கள். இவ்வகைக்கு முதலாவது உதாரணம் தட்சிண மேரு கோரங்கநாதர்.
இது பக்கவாட்டில் 99 அடி உள்ள சதுர அடித்தளத்தில் மீது அமைந்தது. படுக்கையான பகுதி நீண்டு துருத்திக் கொண்டிருக்கும் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நடுவேயுள்ள பகுதி மற்ற பகுதிகளை விட பெரியது. தரை மட்டத்துக்கு கீழே இருக்கும் தளத்திலிருந்து சிகரம் வரை குடாவும் மாடமும் மாறி மாறி காணப்படுகின்றன. சுவரில் பதித்த தூண்கள் பீடத்தை அழகுபடுத்துகின்றன. யாழி உருவத்தால் அழுத்தப்பட்ட கபோதம் உடைய பீடத்தின் மீது இதைவிடச் சிறிய பரப்பில் 63 அடி சதுரத்தில் ஒரு உபபீடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலேயும் கீழேயும் பத்ம தளங்கள் உடையதும் அரை வட்ட வடிவத்தில் பிரம்மாண்டமானதாய் அமைந்ததுமான குமுதத்தை ஏற்றுக்கொள்ள பத்ம தளமாக கல்வெட்டுகளுடன் கூடிய உபானம் விளங்குகிறது. குமுதம் கிழக்கு மூலையில் குறுக்காக திரும்பும் போது விளிம்பில் எண்கோணமாக வெட்டப்படுகிறது. கண்டமும் கபோதமும் நெருங்கிக் காட்டப்பட்டுள்ளன. குமுதத்திற்கு நேர் உயரத்தில் வரி விமானம் காணப்படுகிறது. வரிசையாக பல சிங்கங்கள், அவரின் மீது சிங்கங்களை ஓட்டுபவர் மூலைகளில் சிங்கங்களுக்கு பதிலாக மகரங்களும் போர் வீரர்களும் வாயை பிளந்து கொண்டிருக்கும் குதிரைகளும் அவற்றின் மீதேறி சவாரி செய்பவர்களின் உருவங்களும் உள்ளன. உள்ளுறையின் செங்குத்தான சுவர்கள் தள அமைப்பை பின்பற்றிய 50 அடி உயரத்துக்கு எழுப்பப்பட்டுள்ள பிரம்மாண்டமான வளைந்த பிதுக்கம் அந்தச் சுவர்களை 2 மாடிகளாக பிரிக்கிறது. இடைச்சிக்கல். தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. அழகு என்னும் இடையர் குல மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய விரும்பினார். ஏழை மூதாட்டி தன்னால் இயன்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர், மோர் வழங்கி வந்தார். இதனை அறிந்த மன்னர் அருண்மொழிவர்மன் இடையர் குல மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் 80 டன் எடை சான்று தேவை கொண்ட கல்லில் அழகி என்று பெயர் பொறித்து அதனை இராசகோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார். அந்த கல் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கல்லின் நிழலை இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது. நந்தி மண்டபம். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெரிய நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டது. நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. நந்தி மண்டபத்திற்கு தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடதிசையை நோக்கியபடி உள்ள நந்தியே இராசராசனால் பெருவுடையாருக்கு எதிரே அமைக்கப்பட்டதாகும். பின் தஞ்சை நாயக்கர்கள் சிவலிங்கத்துக்கு இணையான பெரிய நந்தியை நிறுவினர். முதலில் அமைக்கப்பட்ட நந்தி கேரளாந்தகன் இராசராசன் வாயில்களுக்கு இடைப்பட்ட பகுதிக்கும் பின்னர் திருச்சுற்று மாளிகைக்கும் மாற்றப்பட்டது. சந்நிதிகள். சிவலிங்கம் பிரதிட்டை செய்யப்பட்டுள்ள முக்கியமான கோயிலையும் அதனோடு கூடிய மண்டபங்களையும் தவிர சண்டிகேசுவரர், அம்மன், நடராசர், வராகி, முருகர், விநாயகர் மற்றும் கருவூர் தேவர் கோயில்களும் இவ்வளாகத்துள் அமைந்துள்ளன. பெருவுடையார் சந்நிதி. பெருவுடையார் என்று அழைக்கப்படும் மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் உள்ளார். இந்த மூலவரை இராசராச சோழன் இராசராசீச்சரமுடையார் என்ற பெயரில் வழிபட்டுள்ளார். இம்மூலவருக்கு பீடம் இல்லை. பெரியநாயகி அம்மன் சந்நிதி. இக்கோவிலின் அம்மன் பெரியநாயகியாவார். கருவூர் சித்தர் சந்நிதி. இக்கோவிலில் கருவூர் சித்தருக்கென தனி சந்நிதி அமைந்துள்ளது. வராகி அம்மன் சந்நிதி. இது சோழர் கால கட்டுமானமாக இருக்க வேண்டும் என்றே கருதப்படுகிறது. வேறெங்கிலும் இல்லாத வகையில் இந்த திருவுருவிற்கு 2 கரங்கள் மட்டுமே இருப்பது வியக்கத்தக்கது. தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகள். இக்கோயிலின் பலவிடங்களிலும் இருக்கும் கல்வெட்டுகள் இக்கோயிலில் அருண்மொழிவர்மன் கொண்டிருந்த தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது. தான் மட்டுமன்றி அரச குடும்பத்தினரும் அரச அலுவலரும் படையினரும் பொதுமக்களும் ஆகிய எல்லோருடைய பங்களிப்பும் கோயிலின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்துக் கொண்டானெனவும் தெரிகிறது. நிதித்தேவைகளும் அரசனால் இறையிலியாக கொடுக்கப்பட்ட நிலங்களிலும் கிராமங்களிலிருந்தும் வரும் வருவாயினாலும் இன்னும் வேறு வழிகளிலும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. கோவிலின் முதல் கல்வெட்டே இதற்கு சான்று. நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க. தன்னுடைய பங்களிப்பு மட்டுமன்றி மற்ற எல்லோரின் பங்களிப்பையும் ஆவணப்படுத்தியதே வியத்தகு ஒன்று. இங்கே மன்னர் தனக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவத்தை அக்கன் தன் மூத்த சகோதரியான குந்தவை தேவிக்கு அளிக்கிறார். தன்னை வளர்த்து கனவுகளை கொடுத்தவருக்கு அவர் செய்யும் சிறப்பாகும் இது. அடுத்து பெண்கள் என்னும் சொல்லின் மூலம் அவரது பட்டத்தரசியான தந்தி சக்தி வழங்கி மற்றும் மனைவியர் கொடுத்த கொடைகளும் கொடுப்பார் கொடுத்தனவும் என்பதின் மூலம் மற்றவர் எல்லோரும் கொடுத்த கொடைகளும் பட்டியலிடப்படுகின்றன. கோயிலில் அன்றாட கருமங்களை ஒழுங்காக செயல்படுத்துவதற்கு பூசகர்களும்
சிற்பிகளும் தேவார ஓதுவார்களும் இசைவாணர்களும் நடனமாதர்களும் மேலும் இன்னோரன்ன பணியாட்களும் தேவைகளுக்கேற்ப நியமிக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. 50 ஓதுவார்களும் 400 நடனமாதர்களும் கோயிலிலிருந்ததாக கல்வெட்டுச் சான்றுகள் பகர்கின்றன. விழாக்கள்: பிரம்மோற்சவம், இராசரா சோழன் பிறந்த நாள் விழா, அன்னாபிஷேகம், திருவாதிரை, ஆடிப்பூரம், கார்த்திகை, பிரதோஷம், சிவராமன், தேரோட்டம். தஞ்சை கோயிலின் தோற்றம் பதிக்கப்பட்ட ரூபாய் நோட்டு. தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி 1000 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அதில் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரகதீசுவரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டது. மத்திய அரசு 1995ஆம் ஆண்டில் மாமன்னர் இராசராச சோழன் உருவம் பதித்த 2 ரூபாய் தபால் தலையை வெளியிட்டது. சதயத் திருவிழா தோற்றம். தஞ்சை பெரிய கோவிலின் 1000 ஆண்டு நிறைவு விழாவினை தஞ்சை மாநகரில் செப்டம்பர் 2010 25, செப்டம்பர் 26- தேதி ஆகிய 2 நாட்களுக்கு சிறப்புற நடத்தப்பட்டது. குடமுழுக்கு. தஞ்சை பெரிய கோவிலில் 23 ஆண்டுகளுக்குப் பிறகு பிப்ரவரி 5, 2020ஆம் ஆண்டு காலை 9:30 மணிக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. இராசகோபுரம். அனைத்து விமானங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்கை தொடர்ந்து அனைத்து கும்பங்களுக்கும் மகாதீபாரதனை நடைபெற்றது. தமிழ், சமசுகிருதத்தில் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. திருமேனிகள். செப்பு பட்டயங்கள். திருச்சுற்று மாளிகை மற்றும் கோயிலை சுற்றியுள்ள கல்வெட்டுகளிலிருந்து கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட திருமேனிகளை கல்வெட்டு அறிஞர்கள் பட்டியல் இட்டுள்ளனர். இக்கோயிலில் அபூர்வ சிற்பங்களின் எண்ணிக்கை ஏராளம். தஞ்சாவூரில் உள்ள தஞ்சை பெருவுடையார் கோயில் வாழ்வில் ஒருமுறையேனும் காண வேண்டிய அற்புதமான தலம். சரித்திரத்தின் பிரமாண்ட பிரவாகத்தை தன்னுள் வைத்திருக்கும் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் பெருமைகள் காண பிரமிப்பு அடையச் செய்பவை. இங்கு காணவும் கற்கவும் ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எனவே வாருங்கள்.